மா, ஒரு முக்கியமான விஷயமா, தேவி கிடைச்சிட்டாமா? எதுவுமே கேட்கல அபி. நீ எங்க இருந்து பேசுற? ஹில் ஸ்டேஷனுங்கிறதுனால சரியா சிக்னலே வரல எனக்கு. கொஞ்சம் சத்தமா பேச அபி. மா, நான் ஏற்காட்டுல தேவிய பாத்துட்டமா. என் தேவி உயிரோட தாமா இருக்கா. இந்த நேரத்துல சிக்னல் வேற சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ அபி, சொல்லுப்பா. ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அம்மா, என் தேவி சாகலமா. அவ எந்த நெருப்புலையும் வெந்து சாகல. தேவி உயிரோட தாமா இருக்கா. அபி, ஹலோ. அம்மா, தேவி ஏற்காட்டுல கொஞ்ச நாள் மனசு சரியில்லாம ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காமா. இப்பதான் குணமாயிருக்கா. என்ன தேடி வந்து என்ன நடந்ததுன்னு எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னாமா. அபி, ஐயோ, புள்ள ஏதோ சொல்ல வரான், ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. ஹலோ அபி. அம்மா, அவ நெருப்புல வந்து இறந்துட்டான்னு நாம எல்லாரும் இத்தனை நாளா தப்பா நினைச்சிட்டு இருக்கோமா. அந்த நெருப்புல வந்து இறந்தது தேவி இல்லமா, அது வேற யாரோமா. அம்மா, என்ன நடந்திருக்குன்னு நான் நேர்ல வந்து எல்லா விவரத்தையும் சொல்றேமா. அபி, ஹலோ ஹலோ. அம்மா, என் தேவி இதோ என் பக்கத்துல தாமா இருக்கா. அம்மா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. அம்மா, நான் தேவிய கல்யாணம் பண்ணிக்க போறேம்மா. அபி, கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல போய் பேசுடா. நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே கேட்கல. அம்மா, அவ வயித்துல என் குழந்தை வளருதுமா. நாங்க ஏற்கனவே புருஷ பொண்டாட்டி ஆயிட்டோமா.